அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இந்த ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருப்போம். காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்ற ஒரு வாசகத்தை நம்ம எங்கே ஏதோ ஒரு இடத்துல காதால் கேள்விப்பட்டு போயிருப்போம். சினிமாவிலையோ இல்லை ஒரு இந்த பதாகையிலையோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படி கடந்து போயிருந்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே காவல்துறை நண்பராக தான் இருக்கிறாங்க. யாருக்கு நண்பராக இருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கே பணபலம் இருக்கோ அவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க, எங்கே செல்வாக்கு இருக்கோ அவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க, எங்கே அதிகாரம் இருக்கோ அவர்களுக்கு நண்பராக இருப்பார்கள். தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை பாதிப்பை ஏற்படுத்தி பெரிதளவில் ஒரு குடும்பமே சீரழிஞ்சிருக்கும் அவர்களுக்கு இந்த காவல்துறை ஒரு நீதி வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே இல்லை என்பது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதுக்கு பல இடங்களில் பல சான்றுகள் இருக்குது. எத்தனை ஆணப்படுகொலை நடந்திருக்கு, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை முறை காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் பணம் இருந்தால் அங்கே போன வெற்றி பெற்ற என்கின்ற மனநிலை பொதுமக்கள் புத்திக்குள்ளே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லவே வேண்டாம், பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் நம்ம எல்லாருக்கும் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டு திருப்பி யூடியூப் ட்விட்டருக்குள்ளே போயிட்டானாலே என்னதுன்னா, இன்றைக்கி இந்த ஆடியோ வந்துருச்சு, நாம் தமிழ் கட்சியினுடைய ஆடியோ வந்துருச்சு. திருச்சி சூர்யா வெளியிட்டார், இணையதளத்தில் கூட ஹைனா கூட்டணி வெளியிட்டாங்க என்பது தான் செய்தி முழுக்க போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்க, நிலக்கரியில் பெரிய ஊழல் நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய நம்ம சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்கு ரகுபதி அவர்கள் ராமர் முன்னோடி எடுக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் விவாதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி கலாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை நடந்திருக்கு. அப்போ இப்போ சமீபத்தில் நாகை மாவட்டத்தில் வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தன் கஞ்சா போதையில் ஒரு பெண்ணை ரேப் பண்ண போகிறான். அந்த பொண்ணு தப்பிச்சு போது அவன் அம்மாவை பெரிதளவில் பாலியல் தொல்லை கொடுத்து அவங்களுடைய செயல்பாடு இல்லாத அளவுக்கு முடக்கி விட்டுருக்கான். அந்த அளவிற்கு கொடூரமாக வேலை செஞ்சுருக்கான். அவனோட பதில் என்ன தெரியுமா, நான் கஞ்சா போதையில் இருந்தேன் அப்படிங்கிறது அவரோட பதிலாக இருந்தது. என்ன பண்ணு எனக்கே தெரியலங்கிறான். இந்த அளவுக்கு சட்டம் மிகவும் மிக மிக மோசமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதை எதை பற்றியுமே முதல்வருக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆடியோ வெளியிடலாம். இதற்கு தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, நண்பர்களாக இருக்காங்க. யார் நண்பராக இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் எஸ்பி ரொம்ப நண்பராக இருக்கிறாங்க. யாருக்கு நண்பராக இருக்காங்கன்னா, அங்கே உள்ள திருச்சி சூர்யா என்கின்ற மணிவன் என்பவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்பிற்குரியான சாட்டை துரைமுருகர்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தென்காசியில் வச்சு கைது பண்ணுறாங்க. எதற்காண்டி ஒரு பாடல் பாடிட்டார், கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி அப்படின்ற ஒரு பாடலை இணையதளத்தில் இருக்குது. அந்த பாட்டை அண்ணன் மேடையில் பேசிட்டாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. இந்த கைதிற்கும் ஆரம்பத்தில் சொல்கிறது ஒன்று தான், இந்த கைதிற்கும் அலைபேசி பிடிங்கிறதுக்கும் தேவையே கிடையாது. இது நம்ம பல இடங்கள் எல்லாருமே பேசிட்டோம். ஆனால் அந்த அண்ணனோட ஃபோனை 2 ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதில் இப்போ ஒரு 2-3 ஆடியோ தொடர்ச்சியாக வருது. அதில் ஒரு ஆடியோவாக ஆனால் இடுமான காட்சி சம்பந்தமான ஒரு ஆடியோ ஒன்று வருது. அதற்கு சம்மந்தப்பட்ட இடுமான காட்சியாளர்கள் இருக்கலாம், இல்லை அந்த சகோதரி 2 பேருமே பதில் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வீழ்த்தணும்னா என்னை பகடக்கை வச்சு வீழ்த்தாதீங்க, என பெரிய மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி சகோதரி பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான வேலை யார் பண்ணார், மானக்கட்ட ஜென்மமாக இருக்கக்கூடிய கிணத்து தவளமாக இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா பதிவு பண்ணுறார். சரிங்களா? எதுக்கு கிணத்து தவளைன்னு சொல்கிறீங்க நினச்சி கூடாதுல்ல. எல்லோரும் முட்டு கொடுக்குறாங்க ட்விட்டரில். என்னது, மல்லாக்க கிடந்த ஆமின்னு சொன்னதற்கு ஒரு புது முட்டு கொடுத்தாரு. ட்விட்டரில் எழுத்து கம்மியாக எழுத முடியுமா, அது கண்டபடி கம்மியாக போட்டுறான். யூடியூப்பில் 8 நிமிஷம் நான் போடுவேன். அதனால் நானும் மல்லாக்க கிடந்த கிணத்து தவளைன்னு சொல்லி திருச்சி சூர்யா புரியுங்களா. நானும் அந்த யூடியூபில் நான் என்னுடைய வீடியோ குறைச்சி போட்டதுக்கான தான் இந்த பதிவு பண்ணுறேன். அவருடைய பாதையில் நம்மளும் ஓடிடுவோம். இப்போ இந்த ஒரு நண்பருடைய ஃப்ளைட்டை தான் ட்விட்டரில் வார்த்தைகள் கம்மி தானே, மல்லாக்க கிடந்த ஆமை ஆம்ஸ்டாங்ன்றது அந்த அர்த்தத்தில் தான் நான் குறிப்பிட்றேனே தவிர அவரை இகழ்ச்சியாக சொல்கிறதுக்கோ அவர் ஒரு ஆமை அப்படின்றது ஒரு தாழ்ச்சியான விலங்கு அப்படின்ற கருத்து பொருள் படும்படியோ சொல்லலை. இதில் திருச்சி சூர்யா மீது புகார் கொடுக்கப்படுது. இந்த புகாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் பதில் சொல்கிறாரு புகாருக்கு. இது என்னுடைய ஃபோன்லேருந்து பண்ணலை, சாட்டை துரைமுருகன் ஃபோனில் தான் இந்த ஆடியோ பதிவு இருக்குது அப்படிங்க. அவர் மீது தான் நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கணும், அவர் தான் குற்றவாளி அப்படின்ற கோணத்தில் யார் பேசுகிறாருன்னா திருச்சி சூர்யா பேசுகிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி சாட்டை துரைமுருகன் அவர்களை அவரோட அலைபேசியை திருச்சியினுடைய எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் இந்த அலைபேசி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த ஆடியோ பதிவு வருது. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு, ஒரு அலைபேசி, அதில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு எப்படி திருச்சி சூர்யா கைக்கு போச்சு? அப்போ இந்த மானங்கட்ட திருச்சி சூர்யா ஒத்துக்கிறாரு, சாட்டை துரைமுருகன் ஃபோனில் இருந்து தான் எனக்கு வந்துச்சுன்னு அவரே சொல்கிறார். அப்போ என்னதுன்னா, எனக்கு அனுப்புகிறாங்க. யார் அனுப்புனா?
ஃபோன் யார் கையில் இருக்குது? காவல்துறை கையில் இருக்குது. அப்போ காவல்துறை கையில் இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்து திருச்சி சூர்யாவுக்கு ஆடியோ வருதுன்னா யார் அனுப்பியிருப்பா? காவல்துறை அதிகாரி தான் அனுப்பியிருப்பாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன வெளியப்படுதுன்னா, நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்மகிட்ட வந்து ஆட்சி இருக்குது என்கின்ற மெதப்பில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளை யார் என்ன கேட்பா? நம்ம போலீஸ் அதிகாரிகள் தானே, நம்ம வந்து எம்பியோட மகன் தானே, நம்ம அமைச்சரோட பையங்கள் தானே, இல்லை எம்எல்ஏவோட பையங்கள் தானே, இணையதளத்தில் நம்ம பேசுகிறோம், திமுக ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், என்ன அவதூறு வேணாலும் நம்ம பரப்பலாங்கிற எண்ணத்தில் தொடர்ச்சியாக இந்த இந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு காவல்துறை என்பது வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க தான். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எனக்கு முதலாளாக நான் எங்கே போய் நிற்பேன்? காவல்துறைக்கு தான் போய் நிற்பேன். அப்போ எனக்கு காவல்துறை என்னை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஒரே நம்பிக்கை காவல்துறை மட்டும்தான். வேறு யாரும் நம்ப மாட்டாங்க. சொந்த அப்பாவையோ இல்லை பெத்த பையனை யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சனை பெத்த பையனே அப்பா வெட்ட வந்தாங்கன்னா நேராக காவல்துறைக்கு தான் போவார், காவல் நிலையத்துக்கு தான். என்னை காப்பாற்றுங்க, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, என் உயிரை நீங்கள் பாதுகாக்கணும், எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொல்லி எங்கே போய் எந்த சூழ்நிலையுமே முதல் இடத்துக்கு நம்ம போகிறது காவல் நிலையத்துக்கு தான். அப்போ அங்கே நம்மளுடைய அலைபேசி, அந்த துறைமுருகனுடைய அலைபேசியை அங்கே வந்து வாங்கப்படுது விசாரணைக்காண்டி. அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, சரி ரைட்டு இருக்கட்டுன்னு வழக்குக்காண்டி இருந்தாலுமே இந்த அலைபேசி வாங்கிட்டாங்க. அந்த அலைபேசி இருக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவு, அந்த ஆடியோ எப்படி திருச்சி சூர்யா கைக்கு போகுது? அப்போ இந்த காவல்துறை யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? திமுக உள்ள ஐடிவிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? எதற்காண்டி இந்த செயல் செய்ய யோசிச்சு பாருங்க. அவரே ஒத்துக்கிறார், திருச்சி சூர்யாவே ஒத்துக்கிறாரு. இந்த மணிவண்ணன்கிறவரே, அவன் பேரே மணிவண்ணன் தான், அவன் பேரை பாருங்க, திருச்சி சூர்யா பேர். சிரிச்சா சூர்யாமா இருப்பேன் எவனோ சொல்லி மனதளவில் பதிவு வச்சிட்டாங்க போல இருக்கு. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே, அதை வச்சு நீ பாம்பே ஹீரோனே கரெக்ட் பண்ணலாமே அவரை. அதனால் அவர் வந்து சூர்யா மார்டாப்பில். இப்போ இந்த மணிவண்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஃபோனு சாட்டை திருமுருகன் அலைபேசியில் தான் வந்துச்சுன்னு ஒப்புக்கிறாள். அந்த அவரே பதிவு பண்ணுறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு விசாரணை இருக்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ எப்படி திருச்சி சூர்யாவுக்கு இந்த மணிவண்ணனுக்கு எப்படி போகுது? என்ன காரணம்? அப்போ காவல்துறை நான் சொல்கிறது தெரியுமா, எங்கே அதிகாரம் இருக்கோ, எங்கே ஆட்சி இருக்கோ, எங்கே பணபலம் இருக்கோ அவர்களுக்கு தான் நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்களா? உங்களை நம்பி தானே ஒருத்தவங்க ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய ஃபோன்லேருந்து பதிவு வரக்கூடியதாக இருந்தாலுமே அந்த பதிவை நீங்கள் வந்து திருச்சி சூர்யாவுக்கு எப்படி அனுப்புவீங்க? திருச்சி சூர்யா யார்? போலீஸ் அதிகாரியா? இல்லை திருச்சி மாவட்டத்தை அவர் கையில் வச்சுருக்காரா? திருச்சி சூர்யா வந்து என்ன அடிப்படையில் அனுப்புகிறாங்க? இதே தான் போன முறையும் பண்ணாங்க. ஒரு ஆடியை எடுத்து போட்டு அப்படியே 2 பேரை வந்து மனதை உளைச்சல் ஆக்கி விட்டு அப்படி கட்சியில் கூடங்கள் அப்படி நிலவுகளை வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு. இந்த ஒரு ஆடியை மட்டும் போட்டால் மட்டும் 12 வருஷம் உழைப்புங்க. 2 ஆடியை மட்டும் போட்டால் அப்படி கட்சி அப்படி நில குறைஞ்சி போயிருமா? ஒற்றை ஆளாக சீமானவர்கள் உருவாக்கினது கோட்டை. இது வந்து சும்மா 2 ஆடியை தூக்கி போட்டு விட்டு 2 வசனத்தை போட்டு விட்டால் மட்டும் கட்சி அப்படி களைஞ்சி போயின்னு நினைக்கக்கூடாது. இது முழுக்கவே இது வந்து காவல்துறையினுடைய அதிகார போக்குமாங்க தெரியுமா? நமக்கு அதிகாரம் இருக்குது, நம்மளை மீறி என்ன செஞ்சிருவாங்க என்கின்ற போக்கு தான் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு இது எந்த இடத்துலையும் பின்னடைவே கிடையாது. நீ அயக்கத்தனம் பண்ணுற, நீ பொறிக்கத்தனம் பண்ணுற, இவன் பொறிக்கத்தனம் பண்ணிட்டு பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி திருச்சி சூர்யா வந்து சகோதரி மோனிஷா அவர்கள் மீது, மோனிஷா மீது வந்து அக்கறை போகிறார். ஏன் நீ பிஜேபியில் இருக்கும்போது எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? நீ என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு இல்லை என்ன நீங்கள் வந்து அவங்களுக்காக பேசி குரலை எழுப்பி கொடுத்து எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உரிமையை கொடுத்துட்டீங்க? நீங்கள் அந்த ஒரு டேஸில் ஒரு அம்மா பேசுறது பிஜேபியில் உள்ள ஒரு அம்மா ஆடியோ திருச்சி மணிவண்ணனும் அந்த அம்மாவும் பேசுகிறாங்க. அந்த ஆடியோ நம்ம யாருமே காது கொடுத்து கேட்க முடியாது. அவளை கெட்ட வார்த்தை போட்டு பேசினவன் தான் இந்த மணிவண்ணன். இவன் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறானா? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நினையுதுன்னு சொல்லி ஓனாய் வந்து கவலைப்படுமா. இது வந்து ஓனாயை தாண்டி குள்ளநெறி. இது வந்து எங்கேயும் உண்மையாக இருக்காத குள்ளநெறி. சொந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க மாட்டார். இருக்கக்கூடிய திமுக கட்சியில் இருந்தார், கட்சிக்கு உண்மையாக இல்லை. பிஜேபிக்கு போனார், அங்கேயும் உண்மையாக இல்லை. இல்லை சொந்த வீட்டுக்கு அது உண்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடையாது. இவர் தான் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து பொது வாழ்க்கை வரைக்குமே யாருக்கும் உண்மை இல்லாத ஒருத்தர் தான் இந்த மணிவண்ணன் என்கின்ற திருச்சி சூர்யா. இவர் தான் இவருடைய அரசியல் வரலாறு. யார் பேசினாலுமே பதிவு பண்ணிக்கிடுவார், என்ன நடந்தாலும் பதிவு பண்ணிக்கிடுவார், எல்லாத்தையும் இன்க்ளூடிங் பதிவு பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இந்த திருச்சி மணிவண்ணன். இவர் ஒரு ஆளுன்னு சொல்லி இவரே நம்பி ஆடியோ போட தெரியுமா? நாலு இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இவர் அதையுமே பதிவு பண்ணி வச்சுருப்பார். மோசமான ஆள்.
அந்த அளவிற்கு ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா, பாதிக்கப்பட்ட மனநிலை இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையில் தான் இந்த மணிவண்ணன் அவர்கள் இருக்கிறாரு. பெருசாக பாதிப்படைச்சிட்டாரு. இப்போ எந்த கட்சிக்கு போகணும்னு தெரியல. அப்போ ஒரே வழி ஆப்ஷன் திமுக, தாய்க்கழகன்னு ஓடிடலாம், அப்பா இருக்கார் ஓடிடலான்னு நினைப்பில் திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கார தவிர இது அவருக்கு பயன்படுமே தவிர நாம் தமிழர் கட்சியை ஒரு இதையும் பிடுங்க முடியாது இந்த ஆடியோ வச்சுக்கிட்டு. அதனால் உங்கள் வேலை இருந்தால் பாருங்கள், திமுகவுக்கு போய் பொழைச்சிக்கோங்க. உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க.